ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தினைக்கும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குளிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய பழ வகைகளில் முக்கியமான ஒரு பழம் அப்படின்னா ஆப்பிளை சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, இது ஆரோக்கியமான செரிமானத்துக்கு உதவுது. ஒருத்தவங்க தினைக்கும் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டுட்டு வந்தால் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். சரி வாங்க, ஆப்பிள் என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல ஆப்பிள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா குடல் இயக்கம் சிறப்பாக நடைபெறும். மலச்சிக்கல், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிட்றப்ப அது கழிவுகளை எளிதாக மலக்குடல் வழியாக வெளியேற்றுறதுக்கு உதவியாக இருக்கும். ஆப்பிளில் நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனையை ஓட ஓட விரட்டிடும். தினைக்கும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே வராது. உங்கள் ஸ்கின்னை நல்லா க்ளோ ஆக்குறதுல ஆப்பிள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆப்பிளில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, இது சரும செல்களை புத்துயிர் பெற செய்து, அது மட்டும் இல்லாமல் சருமத்துக்கு கூடுதல் பொலிவு அளிக்கிறதுக்கும் உதவுது. அதாவது ஒளிர்ற சருமம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதே போதுமானதாக இருக்கும். தினைக்கும் ஒரு ஆப்பிளை சீசனில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றப்ப உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோ ஆகுறத நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். ரத்த சோகையை சரி செய்கிறதுல ஆப்பிள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆப்பிளில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இது ரத்த சிவப்பணுக்களோட அளவை அதிகரிக்கிறதன் மூலமாக ரத்த சோகையை கூட தடுக்குது. உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைச்சி எல்லா உறுப்புகளும் நல்லா செயல்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீசன் டைமில் தினைக்கும் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதய நோய் வராமல் தடுக்கிறதுல ஆப்பிள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆப்பிள் இருக்குல்ல, இது உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சி இதய நோயை எதிர்த்து போராடுற வலிமையை உடலுக்கு தருது. இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்க நினைக்கிறவங்க தினைக்கும் ஒரே ஒரு ஆப்பிளை சாப்பிட்றது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆப்பிள் சாப்பிட்றதன் மூலமாக ஆப்பிளில் சக்தி வாய்ந்த பிளனவாய்டான கியூவர்சிடின் இரத்த நாளங்கள் இருக்குள்ள அந்த அலர்ஜியை குறைக்க கூட உதவுது. புற்றுநோயை தடுக்கிறதுல ஆப்பிள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆப்பிள் இருக்குல்ல, இது புற்றுநோயை தடுக்கிறதுல சிறப்பான ஒரு பழமாக செயல்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக மார்பக புற்றுநோய், குடல் புற்றுநோய், இதோட அபாயத்தை தடுக்கிற சக்தி கூட ஆப்பிளுக்கு இருக்குது. நீங்கள் புற்றுநோய் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தினைக்கும் ஒரு ஆப்பிளை சாப்பிடுங்க. சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறதுல ஆப்பிள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சர்க்கரை நோயாளிகள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறது அவசியமான ஒன்றா இருக்கு. ஆப்பிளில் இருக்கக்கூடிய பாலிபீனால்கள் உணவுகளில் இருக்குள்ள அந்த கார்போஹைட்ரேட்டுகளை உடல் உறிஞ்சுறதை குறைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இரத்த சர்க்கரை அளவில் ஏற்ற இறக்கம் ஏற்படுள்ள அதையும் குறைக்கும். குளுக்கோஸ் உறிஞ்சுறதையும் குறைக்குது. கணையத்திலிருந்து இன்சுலின் வெளியீட்டையும் தூண்டிவிட்டு இரத்த சர்க்கரை அளவு சீராக பராமரிக்கிறதுக்கு உதவுது. பாக்டீரியாக்களோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுல ஆப்பிள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடம்புல நல்ல பாக்டீரியாக்கள் வாழ்கிற பகுதி அப்படின்னா குடல் தான். நம்ம தினைக்கும் ஆப்பிளை சாப்பிட்டுட்டு வந்தோன்னா அது பெருங்குடலில் வாழும்ல அந்த நல்ல பாக்டீரியாக்களோட செயல்பாட்டை மேம்படுத்த உதவுது. உடலில் மெட்டபாலிசத்தை தூண்டுறதோட பாக்டீரியாக்களை சமநிலையில் பராமரித்து நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்குள்ள அந்த ஊட்டச்சத்துக்களை அதிகமாக உறிஞ்ச செஞ்சு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் டாக்ஸின்கள்லாம் வெளியேற்றுறதுக்கும் ஆப்பிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஆப்பிள் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி சீசன் டைமில் மிஸ் பண்ணாமல் தினைக்கும் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.